இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி? இந்த வீட்டுல நடக்கிறத சொன்னா உன் மனசுக்கு தாங்காது. கோயில்ல நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியாமா? நீ கனவுல பார்த்த பையனும் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மோகனவண்டி சொன்னதையே நம்பினேன். அந்த நல்லூர் அம்மா உனக்கு அந்த பையனுக்கு முடிச்சு போட்டிருக்கான்னு நான் முடிவு பண்ணேன். நீ அந்த ஆத்தாள உன் சொந்த அம்மாவா நம்புன. அவ உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுமா? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி. அப்புறம் இன்னைக்கு கோவில்ல ஒரு பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவரோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவில் மரத்துல சீட் எழுதி கட்டினாங்க. சரி, அவங்க கட்டின சீட்டு கீழே விழுந்துருச்சு பாட்டி. ஐயோ, அத பார்த்தா அவங்க மனசு சங்கடப்படும் நினைச்சு நானே அந்த சீட் எடுத்து மரத்துல கட்டிட்டேன். அது ஒண்ணும் தப்பு இல்லல்ல பாட்டி? அது ஒண்ணு தப்பு இல்ல லட்சுமி. ஆனா அந்த வேண்டுதல அம்மா உன் கணக்குல தான் எடுத்துக்குவா. அச்சச்சோ அம்மா, அவங்க வேண்டுதலையும் நல்லபடியா நடத்தி வைக்கணுமா? லட்சுமி, முகூர்த்த புடவை எடுக்க கடைக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா புறப்படு. வாங்க மேடம், சொல்லுங்க என்ன பார்க்கணும்? அம்மாடி, இதுதான் கல்யாண பொண்ணு. இவ கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல பட்டு புடவையா எடுத்து போடு. சரிங்கம்மா. இது பாருங்க. லக்ஷ்மி, நீ எதை பத்தி யோசிக்காத. உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. இங்க பாரு, சேலைக்கு எவ்வளவு செலவானாலும் இந்த மாமா கஜேந்திரன் இருக்கு, சரியா? எனக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னேன்ல? ஆமா, அந்த கனவுல நான் இந்த புடவையை தான் கட்டியிருந்தேன். ஐயோ, என்ன சொல்ற லட்சுமி? நிஜமாலுமா? ஆமா பாட்டி, இந்த புடவையை எங்க பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த நல்லூர் அம்மாவோட அருள்தாமா. ஏமா, நாங்க இந்த புடவையும் எடுத்துக்கிறோம். ஐயோ, ஆல்ரெடி இந்த புடவை ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பில்லு கூட போட சொல்லிட்டாங்க. இந்த புடவைலனா என்ன? இந்த கலர்ல வேற புடவை எடுத்து கொடுங்க. இல்ல சார், இதுதான் கடைசி பீஸ், வேற பீஸ் இல்ல. ஏமா, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். என் பேத்தி முத தடவை ஆசைப்பட்டுட்டா. இவ கல்யாணத்துக்கு எடுக்கிற புடவைமா. இருங்கம்மா, அவங்க மேல ரெடிமேட் செக்ஷன்ல தான் இருக்காங்க. நான் போய் கேட்டு பார்க்கறேன். சரிம்மா. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு சந்தேகம் வரலனா தான் அதிசயம். என்னன்னு சொல்லு. இல்ல, நியாயமா பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல தானே முகூர்த்த புடவை எடுத்து தரணும். ஆமா ஆமா, அது எங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர முடியாதுங்கிறதுனாலதான் நம்மளையே நல்ல புடவையா பார்த்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த சாரிய கீழே ஒரு பொண்ணு கேக்குறாங்க. சாரி மேடம், அந்த பொண்ணு அவங்க கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த புடவைய பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். இட்ஸ் ஓகே, இந்த புடவையை நீங்க அவங்களுக்கே கொடுத்துருங்க. நாங்க வேற செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்க மேடம். திரு, சாமி ஒண்ணு கோச்சிக்காதுல? அதெல்லாம் ஒண்ணு கோச்சிக்காது. சரி, நம்மளே இந்த புடவையை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடலாமா? சரி, புடவையை கொடுங்க, நாங்களே கொடுத்துடுறோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. வாங்க மேடம், அவங்க கீழே தான் இருக்காங்க. நான் கூட்டிட்டு போறேன். சரி சிஸ்டர், வந்துரும். ஆமா, கோவில்ல பின்னாடியே வந்துட்டு இருந்தா, அப்புறம் திடீர்னு காணாம போயிட்ட. எங்க போன நீ? அது வந்துக்கா, டைம் ஆயிடுச்சுன்னு பாட்டி கூப்பிட்டாங்க. அதான் நான் கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? பாத்தியா, நாம மறுபடியும் இன்னைக்கே பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
மேடம் நான் சொன்னேன்ல கல்யாண பொண்ணு அது இவங்க தான். ஹே நீ தான் அந்த கல்யாண பொண்ணா? ம் ஆமா. உனக்கு தான் நாங்க செலக்ட் பண்ண இந்த புடவை பிடிச்சிருக்கா? ம், இது அம்மனுக்காக நாங்க எடுத்தது. உனக்கு இது பிடிச்சதுனால இதை நீயே வச்சுக்கோ. ஐயையோ அக்கா, அம்மனுக்கு எடுத்ததுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படிக்கா? வேண்டாம். இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்கல, அம்மனுக்கு நாங்க வேற புடவை எடுத்துக்கிறோம். நீ கல்யாண பொண்ணு, உனக்கு பிடிச்ச புடவைய நீ எடுத்துக்கோ. இது உனக்கு தான். இந்தா ம், வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. டெல்லி போனதும் உருப்படல. இப்படி இருந்தா வீட்டோட மாப்பிள்ளன்னு அசிங்கமா பேச மாட்டாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னென்ன பண்ண சொல்ற? எல்லாத்துக்கும் ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பீங்களே. இங்க பாருங்க, நீங்க பிசினஸ் பண்ணி காசு தொலைச்சதெல்லாம் போதும். பேசாம ஏதாவது ஒரு வேலைக்கு போங்கன்னு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நான் போக மாட்டேன்னு நான் சொல்றேன். ஏன் கெட்ட நேரம் எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எப்படிதான் வாழ்றது? கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதாது. ஒரு ஆம்பளைக்கு புருஷ லட்சணமே வேலைதான். கடைசி காலம் வரைக்கும் கஞ்சிக்கு இங்கேயே தான் இருக்கணுமா? ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாய் ரொம்ப நீளுது. தெரியாம தான் கேக்குறேன். இப்படி சும்மா உட்கார்ந்து சாப்பிட வெக்கமா இல்ல? ஏய், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் பார் உன்னை எங்க வச்சு பாத்துக்கிறேன்னு. எதுக்கு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் குடிச்சு கும்மாலம் போட்டு கண்டவ கூட ஊர் சுத்தி செலவு பண்ணிட்டு வரதுக்கா? நான் இப்ப கேட்டாலும் திரு கொடுப்பான். ஆனா ஏன் கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்ல. பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அதனாலதான் நான் இத பத்தி திரு கிட்ட பேசவே இல்ல. ஆம்பளையா இருந்தா சொந்த கால்ல நிக்கணும். நான் ஆம்பளை தான், நீ பொம்பளையே இல்லைன்னு சொல்லு. எனக்கு பொண்டாட்டியா இருக்க அருகதை உனக்கு இல்ல. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்லைன்னு சொல்லு. எத்தனை வாட்டி டிவோர்ஸ் கேட்டிருப்பேன், கொடுத்தியா நீ? இதுக்கு மேல என்ன பத்தி தப்பா பேசின உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக துப்பில்ல. உங்க வீரத்தெல்லாம் என்கிட்டயே காட்டுங்க. ஏய், உன்னை ஐயோ காவேரி, என்ன? அத்தை, பாத்துமா, அத்தை, என்னாச்சுமா? அத்தை, என்னாச்சு அத்தை? என்னமாச்சு? எதுக்கு ஏன் அழற? அழறீங்க? சொல்லு காவேரி. அத்தை, அழறத நிறுத்துங்க அத்தை. சொல்லுங்க அத்தை, ஏன் அழறீங்க? உன் அத்தை அலறதுக்கு நான் தான்ப்பா காரணம்.